சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அன்பிற்கினிய ஓம் சிவ ஓம் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் யூடியூப் சேனலில் இதை கண்டுகளிக்கும் அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் அடியார்க்கு அடியேன் சிவபாலாவின் சிரம் தாழ்ந்த கரம் குவித்து வணங்கி கொண்டு, இந்த ஒரு அற்புத பதிகங்களும் பாடலும் பொருளும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு தேவார திருமுறைகளிலிருந்து அருளாளர்கள் நமக்கு அருளியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த பதிகத்தினுடைய பாடல் வேயுறு தோழிபங்கன் என தொடங்கும் பாடல். இந்த பாடல் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாவது திருமுறையிலிருந்து பாடிய பாடல். பாடலுடைய பொருள் அற்புத பதிகங்களும் அதனுடைய பயன்களும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்கிறேன். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலில் தெரிந்து கொண்டோமேயானால் இந்த பாடலை நாம் சிந்திக்கும் பொழுது எளிமையாக இருக்கும். அதாவது அற்புத பதிகம். இது அடியார் பெருமக்களுக்கு என்ன சொல்கிறார் திருஞான சம்பந்த பெருமான்? 3 வயது குழந்தை ஞானசம்பந்த பெருமான் உமாதேவியினுடைய ஞானப்பாலை உண்டதினாலே இவருக்கு ஞானசம்பந்தர் என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்டவர் இந்த ஜோசியக்காரங்க ஜாதகக்காரங்களாம் சொல்லுவாங்க, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்துல போனால் உங்களுக்கு நேரம் சரியில்லை, 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கிரகம் சரியில்லை, குடும்பத்தில் சிக்கல் வரும், இந்த கோள்கள் எல்லாம் மாறி மாறி இருக்குது, உங்களுக்கு நேரம் சரியில்லை, நாளும் சரியில்லை, கோள்களினால் உங்களுக்கு சனிக்கோளால் உங்களுக்கு அது வரும், வியாழனுங்கிற கோள்னால அது அப்படி வரும் இப்படி வரும்னு நிறைய ஜாதக கணிப்பாளர்கள் சொல்வதுண்டு. ஆனால் கடவுளை நேரில் கண்டவர் நமக்கு சொன்ன பாடல் தான் இது. என்ன சொல்கிறாருன்னா, கோள்கள் எல்லாம் அடியார் பெருமக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும், கோள்களும் நல்லவைதான், அவை சிவனுடைய அடியார்கள் என்றால் அவை நல்லது மட்டும்தான் செய்யும், அடியார்களுக்கு நல்ல அடியார்களுக்கு அவை நல்லது தான் செய்யும் என்பது இந்த பாடலினுடைய பொருள். ஒரு சமயம் திருமறை காட்டில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானாரும் தங்கி சிவப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பாண்டிய மாநாடு மதுரையம்பதியில் சைவ சமயம் குன்றி சமண சமயம் தழைத்தோங்கி கொண்டிருந்தது. இந்த சைவ சமயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த பாண்டிய நாட்டினுடைய இளவரசி பாண்டிமா தேவியும் அந்த நாட்டுக்கு அமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனார் என்பவரும் இருவரும் சேர்ந்து ஞானசம்பந்த பெருமானை பாண்டிய நாட்டுக்கு வரவேண்டும் நீங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். அழைப்பினை ஏற்று அப்பர் பெருமானிடம் ஞானசம்பந்த பெருமான், அப்பரே, நீங்கள் இங்கு இருந்து சுவாமிக்கு தொண்டு செய்து கொண்டிருங்கள், நான் பாண்டிய நாட்டிற்கு சென்று மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், நான் அங்கு சென்று சிவப்பணி செய்கிறேன் என்று சொல்லி கிளம்புகிறார். அப்படி கிளம்புகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானார் சொல்கிறார், பிள்ளாய், நீயோ குழந்தை, சமணர்களுடைய வஞ்சகத்திற்கு அளவே இல்லை, அவர்கள் கொடும் வஞ்சனை செய்யக்கூடியவர்கள், அதனால் நாளும் சரியில்லை, கோலும் சரியில்லை, அதனால் இப்பொழுது நீ செல்ல வேண்டாம் பிள்ளாய் என்று ஞானசம்பந்தருக்கு திருநாவுக்கரசு பெருமானார் அறிவுறுத்துகிறார். அப்பொழுது ஞானசம்பந்தர் சொல்கிறார், அப்பர் பெருமானே, சிவபெருமானுடைய அடியார்களாகிய நாமே இந்த கோள்களுக்கு பயந்தால் இதற்கு பின்னாடி வருகின்ற சந்ததிகளும் இந்த கோள்களை கண்டு பயப்படுவார்கள். அதனால் இந்த கோள்கள் எப்படிப்பட்டவை, இந்த கோள்கள் அனைத்தும் யார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன, சிவனை கும்பிடுகின்றவர்கள், சிவபெருமானை வணங்குகின்றவர்கள், வழிபடுகின்ற அடியார்களுக்கு இந்த கோள்கள் எல்லாம் நல்லனவையே சொல்லும் என்பதை யார் இவர்களுக்கு சொல்லுவார், நம்மை தவிர. ஆதலால் இறைவனை நேரில் கண்ட நாம் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், கோள்களினால் நமக்கு அடியார் பெருமக்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது என்பதை நாம் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது இந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அதுதான் இந்த பாடல். இந்த பாடல் பாடுமேயானால் கோள்களினால் வரக்கூடிய துன்பம் நம்மளை விட்டு
விலகி போகும். எல்லா கோள்களுமே நமக்கு நல்லனவே தான் செய்யும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. கோள்கள் எப்பொழுதும் அடியார் பெருமக்களுக்கு நல்லதை தான் செய்யும். அதனால் கோள்கள் இந்த பதிகத்திற்கு கோள் அறு பதிகம், கோள்களினால் வருகின்ற துன்பத்தை அறுக்கின்ற பதிகம் கோள் அறு பதிகம். அதான் கோளறு பதிகம் என்று சொல்வார்கள். ஆனால் நிறைய பேர் கோளாறு பதிகம் கோளாறு பதிகம் என்று தவறாக சொல்லுவார்கள். அது தவறு. கோள்களினால் வருகின்ற துன்பத்தை அறுக்கின்ற பதிகம் இது கோளறு பதிகம். இந்த பதிகத்தினுடைய பாடலை நாம் தினந்தோறும் வீடுகளில் வெளியில் செல்லும் பொழுதும் பாராயணம் செய்து கொண்டு போனால் நமக்கு நல்லதையே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. இந்த பாடலை சிறிய அளவிலே நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இதுதான் பாடல். இந்த பாடலுக்கு வேயுரு தோழி பங்கன் அப்படின்னு சொன்னோம்னா, வேயுருன்னா மூங்கில்னு அர்த்தம். மூங்கில் போன்ற தோளினை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனும் சிவபெருமான். விடம் உண்ட கண்டனும், விடம் உண்ட கண்டன். இந்த பாடலுக்கு பொருள் அதுதான். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன், விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமான். மிக நல்ல வீணை தடவி, சிவபெருமான் எப்பொழுதும் வீணையை வாசித்து கொண்டே இருப்பாராம். அதை தான் சொல்கிறார். ஆகிய சிவபெருமான், வீணையை வாசிக்கக்கூடிய சிவபெருமான் திங்கள் கங்கை ஆகியவற்றை முடிமேல் அணிந்தவர். அப்படிப்பட்ட அணிந்தவனாய் மகிழ்ச்சியுற்ற நிலையில் வீணையை மீட்டிக்கொண்டு என் உளமே புகுந்து தங்கி உள்ள காரணத்தினால், சுவாமி என்ன சொல்கிறாரு? சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து தங்கி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அருள் பதிகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானாக சொல்லவில்லை என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. அதாவது என் உளமே புகுந்து தங்கியுள்ள காரணத்தினால் நான் சொல்கிறேன். ஞாயிறு திங்கள் முதலான அந்த 9 கோள்களும் குற்றமற்ற நல்லதை செய்வனவாம். அதெல்லாம் நல்லது தான் செய்யும் எப்பொழுதுமே. அதுங்க எல்லாமே அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்கிறார். அதான் அடியார்களுக்கு மிகவும் நல்லனவே செய்யும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளுகிறார். அடியார்களுக்கு மிக நல்லன நல்லன. அதாவது அந்த ராகு கேது அது ரெண்டுமே பாம்பு. அந்த பாம்பு ராகுவும் கேதுவும் கூட நமக்கு எப்போவுமே சிவனடியார்கள் என்றால் நமக்கு நல்லதை மட்டுமே செய்யும், தீயதை ஒருபோதும் செய்யாது. ஆகையினால் சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் வந்து தங்கியுள்ள காரணத்தினாலே உங்களுக்கு நான் அருளுகிறேன். இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுக்கு நவக்கிரகங்களாலும் கோள்களாலும் வரக்கூடிய துன்பங்கள் எதுவும் வராது, நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கை அற்புத பதிகங்களும் அதனுடைய பலன்களும் என்ற ஒரு தலைப்பில் அடியார்க்கு அடியேன் சிவபாலா உங்களோடு பகிர்ந்து உள்ளேன். இதை பாராயணம் செய்து கோள்களினால் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்காமல் சிவபெருமானை வழிபட்டு அவன் அருளாலே நாளும் நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டுகிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இப்பாடலின் பதிவுகளை தினமும் ஒரு முறையாவது படித்து இறைவன் பரம்பொருள் சிவபெருமானின் அருள் பெற
பிரார்த்திக்கின்றேன். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய பதிவுகளை போடுவதற்கு ஊக்குவிப்பதாக இருக்கும். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.